இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான தினங்களாக நான்கு தினங்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, நவம்பர் 1ஆம் தேதி பரிசுத்தவான்கள் தினம் என்றும், 2ஆம் தேதி சகல ஆத்துமாக்கள் தினம் என்றும், 5ஆம் தேதி சிறுவர்கள் நாள் என்றும், 30ஆம் தேதி வருகை காலம் ஆரம்பிக்கிறது, அட்வென்ட் காலம் ஆரம்பிக்கின்றதாக இருக்கிறது. இந்த நவம்பரிலே நாம் கொண்டாட இருக்கின்ற முக்கியமான தினங்களை குறித்து நாம் பார்ப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை இருக்கின்ற திருமொழிகளில் கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அந்த பிறப்பிலே ஒரு முக்கியமான காரியங்களை சொல்லப்படுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும்பொழுது, ஆகிலும் அவர் செப்லோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாடுகளை குறித்து பார்க்கும் பொழுது, செபுலோன் என்பதற்கு கப்பல் துறை என்றும், நப்தலி என்பதற்கு விடுதலை பெற்ற பெண்மான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி அந்த நாடுகளில் இருக்கிற மக்கள், புறையின மக்களை மகிமைப்படுத்துவதற்காக அவர் வர இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு முன்னறிவிக்கின்றதாக இருக்கிறது. குறிப்பாக 4ஆவது வசனத்திலே, மீதியானரின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த நிழறுகளையும் அவர்கள் ஆளோட்டியின் கோள்களையும் முறித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில், இந்த நவம்பர் மாதத்திலே நாம் வருகை காலத்தை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்றவராகவும் தோளின் மேல் உள்ள அந்த சுமைகளை நீக்குகின்றவர்களாகவும் நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.